கொண்டிருக்கிறார். ஆத்திரத்தோடு ஒரு முதலமைச்சர் என்பதை மறந்து அவர் பேசக்கூடிய பேச்சுக்களை பார்க்கிறோம். அதுல குறிப்பா என்ன, எதிர்க்கட்சி தலைவருக்கு வேலையே இல்லையா? என் வேலை உன்னுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறதுதான் என்னுடைய வேலை. அதான் எதிர்க்கட்சி தலைவருடைய வேலை. காலையில் ஒரு அறிக்கை, மாலை ஒரு அறிக்கை, ராத்திரி ஒரு அறிக்கை, விடியங்கால ஒரு அறிக்கை, நைட்டு ஒரு இப்படி அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சொல்றாரு, அறிக்கை விடாம நான் அவையில செஞ்சுட்டு இருக்க முடியும். நான் வீட்டில் உட்காந்து அவர் எனக்கு ஒரு பெரிய பட்டத்தை வரை கொடுத்தாரு. அறிக்கை நாயகன் அப்படின்னு பட்டம் கொடுக்கலாமா? நான் ஏற்றுக்கொள்கிறேன். முதலமைச்சரே கொடுக்கிறார் அந்த பட்டத்தை. அறிக்கை நாயகன் கொடுத்திருக்கிற அந்த பட்டத்தை மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான் உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்தேன். அப்போ ஞாபகம் இருக்கா? ஊழல் நாயகன். அதை நீங்க ஏற்றுக்குங்க. எதை வேண்டுமானாலும் பேசுவதா? விவசாயி கேடி பசங்க தான் சொல்லுவாங்க, நான் பெரிய கேடின்னு, நான் பெரிய ரவுடின்னு. அது மாதிரி எப்ப பார்த்தா நான் விவசாயி. அத்தோடு நிறுத்தினா பரவாயில்ல. உங்களுக்கு என்ன விவசாயத்தை பத்தி? எனக்கு விவசாயம் தெரியாது. ஒரு வரலாற்றை சொல்றேன். நங்கவரம் போராட்டத்தை பற்றி சட்டமன்றத்தில் முதலாக கலைஞர் அவர்கள் தான் 57 பேசி, தலைவர் கலைஞருடைய முதல் கன்னி பேச்சு சட்டமன்றத்தில் விவசாயியுடைய பற்றி பேச்சு தான். அவருடைய புள்ளடா நானு. அவருடைய புள்ள அந்த வைகோ சொன்னார 7000 கோடி ரூபாய் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ண கலைஞர். அவருடைய பிள்ளை ஸ்டாலின். விவசாய பெருங்குடி மக்களுக்கு இலவச மின்சாரத்தை தந்தார தலைவர் கலைஞர். அவருடைய பிள்ளை ஸ்டாலின். அதனால இதுக்கு மேல பேசாதீங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே. இதோட நிறுத்திக்க.